நான் இருக்கணும்னா கை நான் இருக்கணும்னா கை நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, அம்மா ஏன் வந்து வீடியோ வர மாட்டாங்க, அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் வீடியோ வந்து நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றதை சொல்லிடுறேன். அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைடு கை கால் வந்து வராமல் போயிடுச்சு. அதனால் வந்து நிறைய இங்கே சென்னையில் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் யாருன்றதே அவருக்கு வந்து தெரியல. அடிக்கடிக்க வந்து ஞாபகம் வருது நாங்கள் யாருன்றது. மற்ற டைமில் வந்து அவர் யாருன்றதே தெரியாமல் அவர் இருக்கார். அதனால் வந்து நாங்கள் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்து அப்புறம் தான் ஈரோட்டில் வந்து நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி தான் ஹாஸ்பிட்டல் தான், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான். அங்கே போயிட்டு அவர் அட்மிட் பண்ணிட்டோம். அப்பா கூட வந்து அம்மாவும் மாமாவும் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அம்மாவால் வீடியோ வர முடியல. ஏன்னா நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில். ஆனால் அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்கிறது ஈரோட்டில். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அம்மாவால் வந்து வீடியோ வர முடியல. நான் வந்து சொன்னேன், அம்மா இந்தமாதிரி வந்து நிறைய கமெண்ட் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ ஈரோட்டுக்கு வா, நீங்கள் அப்பாவோட நிலைமை, நான் இங்கே தான் இருக்கேன், இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக நான் இங்கேருந்து கிளம்பி அப்பாவையும் அம்மாவும் பார்க்கறதுக்கு போனோம். அங்கே பார்த்து சில வீடியோலாம் எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ, பாருங்கள். அப்பாவை பார்க்க போகிறதுக்கே காலையில் வந்து 7 மணி ஆகிடுச்சு. போன உடனே மாத்திரை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. ஆனால் அவருக்கு நாங்கள் யாருன்றது தான் அவருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. எங்களை பார்த்த உடனே டப்புன்னு வந்து அவர் பிரமிச்சு போய் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் வந்து செய்கிறாரு. ஆனால் சில டைமில் வந்து அவருக்கு நாங்கள் யாருன்றதே அவருக்கு தெரியல. என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வலிச்சா அவரால் சொல்ல முடியல. எனக்கு வந்து வலிக்குது, எனக்கு வந்து தலை வலிக்குது, எனக்கு பாத்ரூம் வருது, எனக்கு பசி எடுக்குது, இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து அவரால் வந்து சொல்ல முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஃபைனலாக அப்பாவை ரெடி பண்ணியாச்சு. அவரை வந்து கூட்டிகிட்டு போகும்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா அப்பா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி அப்பாவால் சுத்தமாக நடக்கவே முடியாது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு அவர் நடந்தார். அதுதான் சீக்கிரமா சரியாயிடுது. போய் நான் பிடிக்கல பத்தியா பத்தியா அதுதான். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அப்பாவை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கான இடம். இங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வரும்போது நடக்கவே முடியாது, ஆனால் இப்போ ஓரளவுக்கு நடக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அப்போ அப்பாவும் வந்து குணமாயிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பயங்கரமாக எனக்கு இருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்கள ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறவங்க இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற நர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு பேஷண்ட்டாக பார்க்காம அவங்க வீட்டில் ஒருத்தராக வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. எனக்கு அதை பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம அப்பா இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப சேஃப் தான். மன நிம்மதியோடு நான் வீட்டுக்கு வந்தோம் அங்கேருந்து.
நான் வந்தது உனக்கு தெரியலையா? இப்பதான் தெரியுதா? நைட்டே வந்துட்டேன். நைட்டே வந்துட்டேன். எதுவும் தெரியல. அப்பா என்ன மாத்திரம் வந்து நான் இங்க பாருப்பா, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாருப்பா, என்ன பாரு. நான் நைட்டே வந்துட்டேன். நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவருக்கு வந்து என்ன ஞாபகமே வந்துச்சு. அப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? பேசும்போதெல்லாம் அவன் அழுதுறான், இவர் அழுதுறாரு. அப்பா சாப்பிட்டியாப்பா? அப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? பேசும்போதெல்லாம் அவன் அழுதுறான், இவர் அழுதுறாரு. அப்பா சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? சாப்பிட்டியாப்பா? என்ன இருக்கணும்னா கை பிடிப்பா. நான் இருக்கணும்னா கை பிடி. நான் இருக்கணும்னா கை பிடி. இருக்கிறது சரியா? அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார். நிறைய எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணிட்டு வந்தார்ல, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கார். ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிற உடம்பெல்லாம் அவரால் சொல்ல முடியல. அதை ஃபஸ்ட்டு வந்து எதனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு வந்து இப்படி ஆச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்ட்ரோக், அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக் வந்த ரீசன் பார்த்திங்கன்னா, ரொம்ப அப்பா வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். லோ பிபி, ஹை பிபி ரெண்டுமே இருக்குது. ஒரு ஒரு கடத்துக்கு மேலே என்னாச்சுன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் வந்து இந்த 3 விரலுமே வந்து வரல சுத்தமாக. அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பிலாம் வந்து பண்ணி அங்கேயே நம்ம ஊர்லேயே வந்து ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த யூடியூப் பிரச்சனை வந்ததில்ல. யூடியூப் பிரச்சனை வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். டாக்டர் வந்து டென்ஷனே ஆகக்கூடாது. அவர் வந்து சரியான டென்ஷன் பார்ட்டி. அப்பா வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, அவர் வந்து இதுக்கு மேலே டென்ஷன் ஆகணும், ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிட்டோன்னா கை காலம் வந்து விழுற அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் வந்து சும்மா எதனா ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓவராக டென்ஷன் ஆகிடுவார். அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நாங்கள் ஒரு கண்ட்ரோல்லாம் வச்சுருந்தோம். அவர்கிட்ட எதை பற்றியும் பேசாமல், எதை பற்றி இது பண்ணாமல் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தோம். இந்த யூடியூப் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அதான் இப்போ எல்லா அப்பாவுக்கும் என்ன ஒரு ஆசை இருக்கும், தான் பையன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும்ல. அது வந்து அந்த மாதிரி ஒரு இதில் தானே போயிட்டு இருந்தோம். எதுவுமே இல்லாதப்பட்டவங்க. ஆனால் அவன் ஏதோ ஒன்று பண்ணி அவனோட திறமையை வெளியே காமிச்சு அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ அந்த இடத்துலேருந்து நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரோன்னா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா ஒரு வழி இருக்கும். அது வந்து ரொம்ப ஓவராக பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் பேசணும் அவர்கிட்ட, டென்ஷனெல்லாம் ஆகாத, நம்ம வந்து வேறு ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம், சூப்பராக வந்து அதை விட சூப்பராக பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எம்எல் நம்பிக்கை வை, நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து வந்துடுவேன், நான் மீண்டு வந்துடுவேன் அதுலேருந்து, அதை விட சூப்பராக நான் வீடியோ பண்ணி நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வந்து அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அவருக்கு ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிட்டு 3ஆவதாக ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு. அது வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ்டாக ஆகிட்டார். அவர் வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல. இந்த ஒரு கை ஒரு கால் சுத்தமாக வரையில வீட்லேயே. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்ட பிறகு ஒரு வாரம் கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருந்தோம். டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபிசியோதெரப்பி மூலம் மட்டும்தான் வந்து அவரை வந்து குணப்படுத்த முடியும். அவருக்கு வந்து அவர் யார், நாங்கள்லாம் யார் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்கும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நாங்கள் சென்னையில் எத்தனையோ இடத்துல போய்ட்டு நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவருக்கு தேவையானது என்னென்னா, ஒரு ஃபிசியோதெரப்பி மட்டும்தான் ஃபுல்லாக. எதனா ஒன்று அவரால் பேசவும் முடியல, எதுவுமே சொல்லவும் முடியல. அவருக்கு வலிக்குதுன்றதும் நாங்களால் சொல்ல முடியல. அவர் பசிக்குதுன்றதும் அவரால் சொல்ல முடியல. எதுவுமே சொல்ல முடியாத ஒரு பட்சத்தில் நாங்கள் அவர் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியல. அதனால தான் நிறைய பேர்கிட்ட விசாரித்து ஈரோட்டில் இருக்க இந்த இடத்துல வந்து நாங்கள் அவர் வந்து அட்மிட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நிஜமாக சொல்லணும்னா காலையில் ஒரு 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இங்கே வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 5 மணிலேருந்து 7 மணி 8 மணி அந்த அளவுக்கு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து எக்ஸசைஸ் தான். முன்னாடி இருந்ததை விட இந்த இடத்துல வந்து சூப்பராகவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்ன ஒரு விஷயம்னா,
அவரால் பேச முடியல. நாங்கள் யாருன்றதே வந்து அவருக்கு ஒரு சும்மா கொஞ்ச நேரம் தான் வந்து அவருக்கு நினப்பு வருது. நாங்கள் யாருன்றது திடீர்னு பார்க்குறாரு, திடீர்னு எங்களை பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிற மாதிரி பார்க்குறாரு, திடீர்னு அப்படியே நாங்கள் யாருன்றது மறந்துடுறாரு. அப்பப்போ வந்து கான்சியஸ் வந்து வந்து போகுது. அவரு அந்த நினைப்பு, நான் இருக்கேன், நான் தான் வந்து அவரோட பையன் அப்படின்றது வந்து அவருக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. ஏன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூடயே தான் இருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து அம்மாவே வந்து யாருன்றதே வந்து அப்பப்போ தான் வந்து நினைப்பு வருது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. இது வரைக்குமே வந்து கேட்டதில்ல. வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அவர் வந்து ரெக்கவர் ஆவாரு. வெயிட் பண்ணுங்க. நீங்க உடனே வந்து எதுவுமே நடக்காது. ஏன்னா, அவருக்கு வந்து மூளையில வந்து 3, 4 இடத்துல வந்து பிளாக் ஆயிருக்கு. அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாரி எக்சர்சைஸ் பண்ணிட்டு தான் வந்து இப்போ அப்பா வந்து ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்காரு. எனக்கே ஒரு பாவமாயிடுச்சு பார்க்கும்போது. ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, அப்பா வந்து எப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆளு. அதான் டென்ஷன் பார்ட்டி சொல்றேன்ல, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னோம்னா, ஏன் நானே வந்து வீடியோ போட சொல்ல, "ஏய் என்னா வீடியோ போடுற நீ? நல்லாவே இல்ல வீடியோ. மொக்கையா போட்டுன்னுருக்க" அப்படின்னு சொல்லுவாரு. இது மாரி மத்தவங்கலாம் பாரு ரொம்ப செம்ம சிரிப்பா இருக்கும் வீடியோ பார்த்தா. ஆனா உன் வீடியோ பார்த்தா எனக்கு சிரிப்பா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாரு. அந்த மாரி ஒரு ஆளு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நிஜமாவே. ஆம், ஆம். முன்ன இருந்தத விட இப்ப பரவால்ல. ஆனா எல்லாரும் வந்து அப்பாக்காக ப்ரே பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா, நான் எத்தனையோ அற்புதங்கள்லாம் வந்து எங்கெங்கேயோ நடக்குது. அதுல ஒண்ணா இது இருந்துட்டு போகுது. அப்பாக்காக ப்ரே பண்ணிக்கங்க. அவருக்கு வந்து குணமாகணும். குணமானா மட்டும் போதும். நடக்க முடிஞ்சு அவர் பேசிட்டாருன்னா, அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு விஷயமா இருக்கும். சரி, அம்மா கிட்ட வந்து பேசுங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அம்மா கிட்ட சொல்றது வந்து ஒரே விஷயம் தான். நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்கம்மா, இந்த மாரி வந்து வீடியோல வரமாட்றாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கலாம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அம்மா தான் வந்து, "நீ இங்க வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு போயிடு. வீடியோ வந்து அது ஒரு வீடியோவா போடு. ஆம், சொல்லலாம் இந்த மாரி அப்பாவுக்கு வந்து இது மாரி நிலைமை. அதனால தான் வந்து வீடியோ வந்து வர முடியல அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடணும். இந்த மாரி வீடியோ எடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமா சொல்றேன் விருப்பம் இல்ல. இருந்தாலுமே வந்து எதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்து நான் அப்லோட் பண்ண போறேன்றத நான் கடைசியா சொல்றேன். இப்ப அம்மா கிட்ட பேசலாம். அம்மா, நெறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ஏன் அம்மா வரல? ஏன் அம்மா வரல? ஏன் அம்மா வீடியோ கூட்டின்னு வர மாட்டீங்க? என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீயும் ஒரு வாட்டி சொல்லிடு. நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு அம்மா. என்னம்மா? நான் அழுவுறதுக்குலாம் வீடியோ பண்ணணுமா? டப்புன்னு பண்ணுமா? கட் பண்றேன். இந்த வீடியோவ எடுக்க கூப்பிட்டதே வந்து அம்மா தான். ஆனா, ஆம், அவங்களே வந்து இப்படி அழுவாங்கன்னு நினச்சு கூட நான் பார்க்கல. ஏன்னா, நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாரி அப்பாவ இந்த மாரி காட்ட வேணாம்மா. ரொம்ப நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மனசு சங்கடமாயிடும். வேணாம். நீயும் வந்து கரெக்ட்டா நீ சொல்ல மாட்ட அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா, அத மீறியும் வந்து இல்ல நான் கரெக்ட்டா நான் சொல்லிடலாம். இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு புரியும் இல்லையா? அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா வந்து அப்பாவுக்கு குணமாயிட்ட பிறகு மறுபடியும் அம்மா வீடியோல வந்துருவாங்க. அந்த அதுக்கப்புறமா இருக்கிற காமெடி பாருங்க. நிஜமா நீங்க வந்து வயிறு குலுங்க சிரிக்கிற மாரி தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரியணும். நாங்க வந்து தனியா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியணும். நெறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் அப்படின்றத கடைசியா சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிங்க்ஸு அதாவது சரக்கு. இதனால அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றத நான் வந்து உங்ககிட்ட காமிச்சுட்டேன். அவர வந்து வீடியோல காட்டவே கூடாது அப்படின்னு நினைச்சு இந்த நிலைமையில வந்து காட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா, இப்போ நம்ம வீட்ல இப்ப நடந்த ஒரு விஷயம், வேற எந்த வீட்லயுமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் இத நான் வந்து பதிவிடுறேன். ப்ளீஸ் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்டராவோ, இல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் சரக்கு வந்து குடிக்கிறவங்களாவோ நீங்க இருந்தீங்கன்னா, நிஜமா சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன். ஆம். இப்போ இந்த இடத்த வந்து உங்க காலா தொட்டு நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அத மட்டும் பண்ணாதீங்க. சரக்கு அடிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து விட்டுருங்க. சத்தியமா நீங்க அது ஒரு பயங்கரமான ஒரு வலிய குடுத்துரும்.
ப்ளீஸ் உங்களை மீறி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். வேணாம், இன்றைக்கி அப்பாவுக்கு இப்படி ஆச்சுன்றதால நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம். அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். ஒரு இடத்துல நிற்க மாட்டார் மக்களே. அவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டார். அப்படியே செம்ம ஸ்பீடில் இருப்பார். அவர் நடக்கிறதா இருந்தாலும் சரி, அவர் வந்து அவ்வளோ ஒரு பேசிக்கிட்டே இருப்பார். ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்போது நடக்க முடியல, அவரால் பேச முடியல, அவருக்கு என்ன வேணுன்ற சொல்ல முடியல அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து நான் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். வேணாம், இந்த குடிப்பழக்கமே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்டராவோ இல்லை மற்ற ஒரு கெட்ட விஷயத்துக்கு வந்து பழக்கமானவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அது வந்து வெளியே வந்துடுங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதில் வந்து அப்பாவும் ஒருத்தர் தான் கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தப்பு பண்ணிவிடுவார். நிறைய கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம் வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாங்கள். ஏன்னா அப்படி ஒரு நிலைமை தான் அவர் கண்டிப்பாக அந்த நிலைமையில தான் நீங்களும் இருப்பீங்க. இன்றைக்கி அப்பாவுக்கு நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து வெளியிட்றோம். தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். Thank you.